உலகத்துல ரெண்டாவது சம்சாரம்னா அவ பேச கேட்டு எல்லாரும் அப்படியே நடுங்குவாங்க. இந்த வீட்டுல தான் எனக்கு கொஞ்சம் கூட மதிப்பே இல்லாம போயிடுச்சு. சுருக்கமா சொன்னா கேவலம். ஆமா, இது வீடா இல்ல ஆஸ்பத்திரியா? சரி, இந்த வீட்டை கழுவுறதுக்கு ஒரு பனால் பாட்டில் வேண்டியதா இருக்கு. விபூதி கொடுக்கறாளாம், விபூதி. பெரிய சாய் பாபா நினைப்பா. எனக்கு கொஞ்சம் விபூதி கொடுமா. அல்லி, உனக்கு என்ன வியாதி? எனக்கு என் புருஷனே ஒரு வியாதி ஆச்சே. அந்த ஆளை பேராசை ஆட்டி படைக்குதுமா. கடவுள் பேரை சொல்லி காசு பறிக்கிறார். அவர் திருந்தணும்மா. கொஞ்சம் நல்ல விபூதியா மந்திரிச்சு கொடு. இதுக்கு மந்திரம் தந்திரம் எதுக்கு அல்லி? நீதான் அவரை திருத்தணும். நானும் கண்டிக்கிறேன். இருந்தாலும் என் திருப்திக்காக கொஞ்சம் கொடு. அந்த ஆளு தூங்கும் போது வெடி மருந்தப்பட்ட மாதிரி இந்த ஆள் வாயில கொட்டிடுறேன். குடு குடு, நிறைய குடு. போதும். நான் ராத்திரில தூங்க பார்த்து வாயை திறந்து வெடி மருந்து கொட்டுற மாதிரி கொட்டுறேன் நான் சொன்னேன். ஆமா, திக்குன்னு என் வாய் பத்தி அடிச்சதுன்னா அதுக்குள்ள பயிரஞ்சல் எப்படி பூரும்? போகாது. அட பாவி, முருகனுடைய பிரசாதையா. எல்லாத்தையும் இப்படி தட்டி தட்டி விடுறியே. அந்த முருகன் தான் உனக்கு பதில் சொல்லணும்.